ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இப்போ சவுலுடைய ஒரு மூர்க்கமான எண்ணமும் தாவீதுடைய ஒரு தீர்க்கமான எண்ணமும் போட்டி போடுகிறது. தாவீதுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க தாவீது பெலிஸ்தர்களை அடித்து வதைத்து அவர் பேரெழுப்பி உருவாக்கி கீழடகத்தை காப்பாற்றினார். அந்த ஊரில் தங்கியிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட சவுல், நாம் செய்யாத அவன் செஞ்சுக்கிறாயா, நல்ல மனுஷையா, ஒரு நல்ல குணம்யா, பாரு அவனை உயிரை பயணம் வச்சு நாம் பிரிச்சனுக்கு போகிறதுக்கு பயப்பட்டோம், அன்றொரு நாள் அவன் காப்பாற்றினான், இன்றைக்கி எங்கள் மக்களை பிரிச்சனை காப்பாற்றிக்கிறான், அவன் நல்லாக்கிட்டோம் இன்னும் போயிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறான், வசமாக மாட்டினான்டா. அது கோட்டைக்கும் கொத்தளத்துக்கும் அரண் சூழ்ந்த நகரத்துக்குள்ள உள்ளே இருக்கிறவனா கேட்டை போட்டு காவல் போய் அவன் வெளியே வராமல் பார்த்துக்க, நான் அவனை பிடிச்சிக்கிறேன் என்று ஒரு மூர்க்கமான எண்ணம் கொண்ட ஒரு சவுல் அங்கே வருகிறார். இப்போ செய்தி இவனுக்கு சொல்கிற மாதிரி அவனுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்கல்ல. சவுல் தன்னை தேடி வருகிறார், பெரும் படையோடு வருகிறார். அவருடைய படை வலிமையை விட அவருடைய மூர்க்க குணம் மோசமானது இல்லைங்களா? மூர்க்க குணம் மோசமானது என்பதை உணர்ந்து தாவீது அவனிடம் கேட்கிறார். ரொம்ப அழகான ஒரு செய்தி, இறைவனிடம் கேட்கிற ஒரு கேள்வி. அந்த அபியாத்தார் வர வரைக்கும் அவர்கிட்ட யாருமே இல்லை. இப்போ அபியாத்தார் அவரோடு இருக்கிறார், அவருடைய எபோது இருக்கிறது என்பதனால் அந்த எபோதை அழைத்து அவரிடம் கேள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். ரொம்ப அழகான காட்சி அது. அங்கே பாருங்களேன், குரு அபியாத்தரிடம் எபோது இங்கு கொண்டு வா, இஸ்ராயலின் தாவீது, இஸ்ராயலின் கடவுளாய் ஆண்டவரே, என் பொருட்டு சவுல் கெய்லாவுக்கு வந்த நகரை அழிக்கத் அடியான் நான் பன்முறை கேள்விப்பட்டேன். கெய்லாவின் குடிமக்கள் என்னை அவரிடம் ஒப்படைப்பார்களா? உம்மடியார் கேள்விப்பட்டதுல சவுல் வருவாரா என்று கேட்டார். இப்ப அந்த எபோதை அபியாத்தரிடமிருந்து பெற்று அவர் வழியாய் இறை திருவுளத்தை கேட்டுக்கொள்ள நிறைவான வழியில, அதுவும் குறிப்பிட்ட தோரானுடைய வழிநிறைகளில் நின்று கடவுளுடைய திருவுளத்தை கேட்கிறார். சட்டத்தை மீறாதவராக தோரா சட்டத்திற்கு உட்பட்டு மற்ற குறிக்கேற்படமோ அல்லது மாந்திரிகம் செய்யணுமோ செல்லாமல் தம்முடைய இறை அடியாரை, அபிஷேகப்பட்ட அடியாருடைய எபோதிலிருந்து இறை துளத்தை கேட்கிறார். அப்போ ரெண்டு வகையில் கேட்கிறார். ஒன்று என்ன சவுல் தேடி வருவாரா? வருவான். பதில் பாருங்க, அழகா ஒரு கேள்வி பதில் சொல்றாரு. அவள் வருவாரா? அவன் வருவான். இப்ரேம் மொழியில் அவன் என்பது வருவானுக்குள்ள அடங்கி இருக்குது. he will come என்பது ஒரே ஒற்றை வார்த்தை. ஒற்றை வார்த்தை பதில் சொல்லுது. he will come, ஒரே வார்த்தை அங்கே வருது. அடுத்தது, இந்த மக்கள் ஒப்படைப்பாங்களா? ஆமாம், உனக்கு அவங்களுக்கு நல்லது செஞ்சேன், ஆனால் அவங்க நகரை தாக்குவாங்க. அவங்களுக்கு பிலிஸ்தீரா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். நகரத்துடைய பாதுகாப்பு தான் முக்கியம். அவங்க ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பீப்புள், அவங்களோட ஒப்படைச்சிடுவாங்க, ஜாக்கிரதை அப்படின்னு கடவுள் தெரிவிக்கிறார். அப்போ சவுல் வருவான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட தாவீது, மக்கள் தன்னை ஆண்டோட சவுலுடன் ஒப்படைப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட தாவீது ஆபத்து காலுக்கடியில் இருப்பதை உணர்ந்து அந்த இடத்தை விட்டு வேறு இடம் மாறுகிறார். ரொம்ப அழகானது. வர்றதுக்கு முன்னாடியே அவர் கிளம்பி போகிறாரு. இவர் வழக்கம் போல் ட்ராமாலாம் முடிஞ்ச பிற்பாடு ஆல் அண்ட் அரெஸ்ட் ஃபாலோ மீன் வர போலீஸை போல் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு வந்த படை வருகிறது. அரெஸ்ட் பண்ணலான்னு நிற்கிது. அவன் ஆள் ஏற்கனவே எஸ்கேப்பு. யோசிச்சு, என்னடா இவன் வரது முடியும் போயிட்டானே என்று யோசித்து நிலை குலைந்து நம்பிக்கை இழந்து தடுமாறுகிற சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டார் என்று அழகான வார்த்தை இருக்குது இல்லைங்களா? தாவீது தப்பி விட்டதை கேள்விப்பட்ட சவுல் மேலும் தொடர்வதை கைவிட்டார். ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இருக்குது. தாவீதுடைய மதியுகம், ஆண்டோர் பால் பற்றுறுதி, தான் உதவி செய்த மக்கள் தனக்கு எதிராய் திரும்பார்கள் என்று கேள்விப்பட்டும் அவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் அவர்களாகத்தான் இருப்பார்கள், நாம இருக்க என்பதை உணர்ந்து அந்த இடத்தை விட்டு இடம் நகர்கிற தாவீது மிக அழகான ஒரு நேர்கோட்டு பயணம், அருமையான ஒரு தலைமைத்துவ பண்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்த பகுதியில் கடந்து செல்வோம். தந்தை அவர்களே, இந்த இடத்தில் அந்த ஏபோதை பற்றிய ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. தந்தை அவர்களே, ஏபோதை கொண்டு வா என்று தாவீது சொன்னார். அந்த ஏபோதை தாவீது அணிந்து கொண்டாரா அல்லது குருவானவரை அணிய வைத்து கூறி கேட்டாரா
விட்டாரா என்ற ஒரு கேள்வி. இந்த இடத்துல ஒரு மறைமுகமான, அதான் முன்னாடியே இந்த கேள்வி ஃபர்ஸ்டே சொன்னேன், தாவீது இறைவாக்கினரை அல்லது இறைவனுடைய தொழுத்து இருக்கிற குருவை ரீப்ளேஸ் பண்றாரா என்று கேட்டபோது அவருடைய மன்னனை பற்றிய செய்தியை விவிலிய வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல எபோதை கொண்டு வா, அதிலிருந்து நம்ம இடைத்தொழுத்து கேட்கலாம் என்றால் குட்டாயம் அபியாத்தார் வந்து கொடுக்கும்போது நான் தான் செய்வேன் நீ தான் செய்யணும் என்றெல்லாம் அல்ல, அபியாத்திர வழியாக இறை செய்தியை அவர் தெரிந்திருக்கலாம். ஏபோது என்பது குருக்களிடமிருந்து வருகிறது. குருக்கள் இறை தொழுத்து திருவதற்காக பயன்படுத்துகிற திருவுடையும் திரு உபகரணங்களுமாக இருக்கிறது. ஆகவே அவர் செய்திருக்கலாம் என்பது என் தாழ்மையான எண்ணம். தாவீது பால்நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார். மலைநாடான சீபு பால்நில பகுதிகளில் தங்கியிருந்தவரை சவுல் ஒவ்வொரு நாளும் தேடியும் கடவுள் அவரிடம் ஒப்புவிக்கவில்லை. சவுல் தம்மை கொலை செய்ய தேடுகிறார் என்று அறிந்த தாவீது மிகுந்த அச்சம் கொண்டார். ஆதலால் ஓர்சாவில் உள்ள சீபு பால்நிலத்தில் தங்கியிருந்தார். இந்த 3 விதமான செய்திகளை இந்த பகுதியில் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 29ஆம் அதிகாரத்துடைய பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஒன்று, பால்வெளியோ மலைநாடோ அருள் சூழ்ந்த நகரோ அல்லது பாதுகாப்பற்ற அதுலாம் குகையோ எந்த இடத்திலிருந்தாலும் ஆண்டவரை பாதுகாக்கிறார் என்பதை மிக அழகாய் ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். இந்த இடத்துல பால்வெளி, பாதுகாப்பான பால்வெளி என்ற இடம் இருக்குது. அங்கே யாரும் வரமாட்டாங்க, நம்மளை யாரும் சொல்ல மாட்டாங்க தாவீது நினைக்கிறாரு. ஆனால் அங்கேயும் சவுல் அவரை தேடி வருகிற ஒரு காட்சியை நாம் காண்கிறோம். அதை கண்டு அந்த இடத்துல தாவீது அச்சம் கொண்டார் வார்த்தை வருகிறது. இந்த 14, 15 ஆகிய 2 வசனங்களிலே தாவீது பற்றிய செய்தியும் சவுல் பற்றிய செய்தியும் 2 விதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரெப்படிஷன் என்கின்ற திரும்ப சொல்லும் தன்மையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், ஒரே ஆசிரியருடைய மூலத்திலிருந்து இந்த விவிலிய வசனங்கள் வரவில்லை, பல்வேறு மூலங்களிலிருந்து வந்து அவர்கள் தொகுத்திருக்கள் பிறகு இது ஒரு பகுதியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், தாவீது பாலை நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார், மலைநாட சீபு மலை பகுதிகளிலே தங்கியிருந்தார் என்று வருகிறது. அதே 2ஆம் வசனம் பாருங்க, ஆதலால் ஓர்சாவில் உள்ள சீபு பாலினத்தில் தாவீது தங்கியிருந்தார். ரெண்டும் ஒரே செய்தி தான், ஒரே செய்தி தான். 2 மூலங்களிலிருந்து வருகிறதை ஆசிரியர் தொகுத்து ஒருமைப்படுத்துகிறார்கள். 2 வித்தியாசம் இல்லை, ஒரே வயது இன்னொரு மாற்று சொல்றாங்க. அதுக்கு சோர்ஸ் கிரிட்டிசிசம் என்று சொல்வார்கள். ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும்போது அது அங்கே 2 மூலங்கள் ஒன்று சேர்கிறதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. பாலைநிலம் பற்றிய செய்திகளை கடந்த அமர்வில் நம்ம பார்த்தோம். பாலைநிலம் என்பது கண்ணுக்கட்டி தூரம் மணல் பகுதியாக இருக்கிற ஒரு மணல் குன்று மிகுந்த இடம் அல்ல, மாறாக மலைகள் சார்ந்த சீபு பகுதி என்று சொல்லப்படுகிறது. பால்வெளி என்பது அதிக நடமாட்டம் இல்லாத, ஆள் ஆரவாரம் இல்லாத ஒரு பகுதியாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் யூதேவின் பாலைவனத்திலே சிங்கம் ஒன்று கர்ஜிக்கிறது, ஆண்டோருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று திருமுழுக்கு யோவான் அறிவித்த பொழுது அவரை ஒரு பாலைவன சிங்கமாக பார்த்தார்கள். மக்கள் இல்லாத இடத்திலே சத்தம் போடுகிறவராக அல்லாமல் மக்கள் அங்கே வந்து அவரை சந்திக்கிறவராக, நடமாட்டம் இல்லாத ஒரு பால்வெளியிலே தனித்திருக்கிற மனிதரையும் அவரை தேடி வர கூட்டத்தை பற்றிய செய்தியை லூக்கா நமக்கு படம் பிடிக்கிறார். அந்த வகையிலே தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பால்வெளி என்கிறது சீபு பகுதியானது மலைப்பாங்கான பால்வெளி பகுதியாக இருப்பதனால் அதிக மக்கள் யார் மலை ஏறி வருகிறார்கள், யார் மலை இறங்கி போகிறார்கள் என்பதை தெளிவாக பார்த்துக் கொள்வதனால் ஒரு பாதுகாப்பு எல்லாம் நம்முடைய கண்களுக்குள்ளாக இருக்கிறது. நாம் உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்வான இடத்தை எளிதாக பார்க்க முடியும் என்பதை போல ஒரு பாதுகாப்பான பகுதியை இது சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அடுத்த பகுதி கடந்து செல்வோம். சவுலின் மகன் யோனத்தான் புறப்பட்டு ஓர்சாவில் இருந்த தாவீதிடம் வந்து கடவுள் அவரை பாதுகாப்பார் என்று திடப்படுத்தினார். அவர் தாவீதிடம், அஞ்சாதே, என் தந்தை சவுல் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார், நீ இஸ்ரேலுக்கு அரசனாவாய், அப்பொழுது நான் உனக்கு அடுத்த இடத்தை வகிப்பேன், என் தந்தை சவுல் கூட இதை அறிவார் என்றார். ஆண்டவர் திருமுன் இருவரும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டனர். தாவீது ஓர்சாவிலேயே இருக்க யோனத்தான் வீடு திரும்பினார். இந்த இடத்துல 2 செய்தி இருக்குது. முதல் 14, 16 பகுதிகளிலே கடவுள் அவரிடம் ஒப்படைக்கவில்லை. சவுல் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதங்களில் பல்வேறு மனிதர்களை கொண்டு தாவீதை தேடுகிறார். எப்படியாவது தேட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்பது சவுலுடைய எண்ணம். ஆனால் ஒவ்வொரு நாளும் சவுல் அவரை தேடியும் கடவுள் அவரிடம் ஒப்படைக்கவில்லை. கடவுள் நினைச்சாதான் கடவுளுடைய மனிதரை தொட முடியும். கடவுளுடைய மனிதரை நீ எந்த நிலையிலும் தொடவே முடியாது. இப்போ அது ஒரு காட்சிக்கு சொல்றாரு. அதே வார்த்தைகளை யோனத்தான் வயதிலிருந்து இறைவாக்காக சொல்லி அருமையான ஒரு செய்தியை உறுதிப்படுத்துகிறார் ஆசிரியர். 14, 15 வசனங்களிலே கடவுள் அவரை சவுலின் கரங்களில் ஒப்படைக்கவில்லை என்று சொன்ன ஆசிரியர் அதே வார்த்தையை யோனத்தானுடைய வரிகளிலே இனம் கண்டுகொள்ள அழைப்பு விடுக்கிறார். என்ன சொல்றாரு? அஞ்சாதே, அல் தீரா என்றால் ஃபியர் நாட். அஞ்சாதே அப்படி என்பது ஏதோ கஜோல் பண்ணுற மாதிரி, கஜோல்னாக்க அப்படியே கொஞ்சம் தட்டி கொடுத்து அப்படியே பயந்துக்காத, அவன் பார்த்துக்கலாம். அதல்ல, அஞ்சாதே இம்பரேட்டிவ், டிவைன் கமாண்ட்.
பயப்படாத, ஏன்? கடவுள் உன்னை காப்பார். ரொம்ப அருமையான வாசம் இருக்கு. அஞ்சாதே, என் தந்தை சவுல் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார், நீ இஸ்ராயலுக்கு அரசனாவாய், அப்பொழுது உனக்கு அடுத்த இடத்தை நான் வகிப்பேன், என் தந்தை சவுல் கூட இதை அறிவார். ரொம்ப அழகான செய்தி. 3 வாக்கியம் தான் சொல்றாரு. அஞ்சாதே, எங்கள் தந்தை உன்னை கண்டுபிடிக்க மாட்டார், முடியாது, அவரால் முடியாது, இஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஹிம் சொல்றார். ரெண்டாவது, நீ இஸ்ராயலுக்கு அரசனாவாய். எவ்வளோ பெரிய வாக்குறுதி பாருங்க. அரியாசனத்துக்கு சரியாசனம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் யோனத்தான். அவர் சொல்றாரு, என் தந்தையின் அரியாசனம் உனக்கு கிடைக்கும், உனக்கு அடுத்தபடியே நான் இருப்பேன். இதில் 3 விதமான செய்திகள் ஆசிரியர் சொல்றார். ஒன்று, தாவீது என்னைக்கும் நான் சவுலுக்கு அப்புறம் அரசனாவேன்னு அவர் சொல்லவே கிடையாது. ரெண்டாவது, யோனத்தானுக்கு பதிலாக நான் தான் அரசன் என்று அவர் சொல்லவே கிடையாது. மூணாவது, யார் கையிலிருந்தும் வலுக்கட்டாயமா அவருடைய அரசாட்சியை பறிக்கவும் கிடையாது. இந்த செய்தியை இந்த 9-10 அதிகாரங்களில் ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்லி, தாவீது நல்லவர், அவர் பதவி ஆசை பிடிக்காதவர், யாரையும் எந்த ஒரு தீய எண்ணத்தோடும் அணுகி அந்த பதவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரையும் பயன்படுத்தாதவர் என்பதை திரும்ப திரும்ப ஆசை சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த யூதா பெஞ்சமின் கோத்திரங்களுக்கு இடையே மிகப்பெரிய போராட்ட நிலை இருந்த பொழுது பின்னாளில் மெபோசேத் என்கின்ற அந்த மாற்றுத்திறனாளி சொல்லுவான், இரத்த வெறி பிடித்தவன், சவுலின் கூட்டத்தை அழித்து தலைவனானவன் என்றெல்லாம் ஒரு முறுமுறுப்பும் ஒரு எதிர்ப்பு உணர்வும் எதிர்ப்பு குரலும் அங்கே இருந்ததை ஆசை உணர்ந்து பார்த்து அவற்றை எல்லாவற்றையும் டீகோட் பண்ணுறார். ஒவ்வொன்றும் பாருங்க அவரா பதவி ஆசை பிடிச்சாரா, அவரா கொள்ள நினைச்சாரா, யார் அவரை கொள்ள தேடினது என்றெல்லாம் நம்மிடம் கேள்வி கேட்டு அந்த தாவீது என்கின்ற அந்த இறை மனிதரை ஆண்டவரின் ஊழியர், ஆண்டவரின் கரத்தினால் செயல்பட்டவர், ஆண்டவருடைய திருவுளம் கேட்டு அறிந்தவர் என்றெல்லாம் நமக்கு படம் பிடித்து காட்டி இறை மனிதராக, இறைவனின் அபிஷேகம் என்ற அரசராக ஒவ்வொரு முறையும் ஆசிரியர் உறுதி செய்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இப்ப அஞ்சாதே, அது இறை வாக்குறுதி. ஃபியர் நாட் அல் தீரா என்று மகள் சொல்கிறார். இரண்டாவது, கடவுள் உன்னை என் தந்தையின் கடவுளுக்கு ஒப்புவிக்க மாட்டார், அவர் எங்கள் அப்பா உன்னை கண்டுபிடிக்கவே மாட்டார், நீ இஸ்ராயலுக்கு அரசாவாய். மிக அருமையான செய்தி. ஒப்புவிக்க மாட்டார்னா நீ உயிருக்கு பயப்படாத. அடுத்து, உயிருக்கு பயப்படுறது மட்டும் கிடையாது, அரசன் ஆண்டவர் உனக்கு உயிர் பிச்சை மட்டுமல்ல அரச பதவியும் கொடுக்கிறார். மூன்றாவது, நீர் அரசராக இருக்கும் போது உனக்கு அடுத்த இடத்தில் நான் இருப்பேன். ரொம்ப அழகான செய்தி. யோனத்தான் எந்த இடத்திலும் தாவீதுக்கு அச்சுறுத்தலாகவோ தாவீதை கண்டு அச்சப்படுகிறவராகவும் இல்லை என்பது இது அழகாக சுட்டி காட்டுகிறது. இப்ப தாய் பகை பிள்ளை உறவு என்கிறதை போல யோனத்தான் உறவு பாராட்டுகிறார். இது இரண்டாவது. மூன்றாவது கைது இந்த இடத்துல பார்க்கிறது, தாவீதோடு யோனத்தான் உடன்படிக்கை செய்து கொண்டார். பெரித் என்கின்ற அழகான இந்த எபிரேய வார்த்தை உறவின் அடையாளம், உறவை ஒப்புரவுபடுத்துகிற அடையாளம். இப்போ இவ்வளவு நாளும் தாவீதுக்கும் சவுலுக்கும் எதிராக போராட்டம் நடந்துக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல யோனத்தான் அன்புறவு பாராட்டுகிறார், நட்பை உறுதி செய்கிறார், இறை வாக்குறுதியை தெரிவிக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாய் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையை அவரும் மீறக்கூடாது, இவரும் மீறக்கூடாது. அவர் மீற மாட்டார், இவரும் மீற மாட்டார். அதான் பின்னால் வருகிற அழகான செய்தி. சின்ன செய்தியாக இருந்தாலும் ஆசிரியர் அதனுடைய சொல்லுகிற அழகான கருத்துக்கள் நம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அடுத்து வாசிப்போமே. பின்பு சீபியர் கேபாவில் இருந்த சவுலிடம் சென்று, தாவீது எங்கள் பகுதியில் எசிமோனுக்கு தெற்கே உள்ள அக்கீலா என்ற மலைநாட்டில் ஓர்சாவின் பாதுகாப்பான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா? அரசே, உம் விருப்பத்தின்படி இப்பொழுதே வாரும், அவனை நாங்களே அரசரிடம் ஒப்புவிக்கிறோம் என்று கூறினர். சவுல் அவர்களை பார்த்து, நீங்கள் என் மீது இரக்கம் காட்டியதால் ஆண்டவரின் ஆசியை பெறுவீர்களாக. நீங்கள் போய் அவன் நடமாடுகிற இடம் எதுவென்றும் யார் அவனை அங்கு பார்த்தவன் என்றும் இன்னும் நன்றாக ஆய்ந்து கூறுங்கள், ஏனெனில் அவன் மிகவும் சூழ்ச்சி மிக்கவன் என்று எனக்கு தெரிய வந்தது. ஆதலால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் குறித்து கொண்டு உறுதியான தகவல்களுடன் என்னிடம் திரும்பி வாருங்கள், அப்பொழுது நான் உங்களோடு செல்வேன். அவன் நாட்டில் இருந்தால் பல்லாயிர யூத மக்கள் வாழும் பகுதியிலும் அவனை தேடி கண்டுபிடித்து விடுவேன் என்றார். ரொம்ப அருமையான ஒரு காட்சி. அந்த சவுலுடைய மனம் ஒருபோதும் மாறவில்லை, ஒருபோதும் திருந்தவில்லை, ஒருபோதும் திருந்த விரும்பவில்லை என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு அழகான பகுதியாக இது அமைகிறது. சிபு பகுதியில் வாழ்கிற மக்கள் கேபாவில் இருக்கிற அந்த சவுலிடம் சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் பாதுகாப்பான இடத்துல பத்திரமா இருக்கிறான்னு கேள்விப்பட்டோம், ஆனால் பாதுகாப்பின்மை இவங்க உருவாக்குறாங்க. பாதுகாப்பான இடத்துல இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் சொன்னீங்கன்னாக்க நாங்கள் உங்கள் கையில் ஒப்படைப்போம். அப்போ ஒரு பாதுகாப்பான இடம், வலிமை வாய்ந்த அரண் சூழ்ந்த நகரம் அவருக்கு பாதுகாப்பு இல்லாத இடமாக மாறுவது எதனால்? நகரத்தினுடைய மாற்றத்தினாலோ அதில் அடங்கியிருக்க கட்டடங்களுடைய வலிமையினாலோ அல்ல, அங்கே இருக்கிற மனிதர்களினால், நம்பிக்கை துரோகிகளினால். அதுதான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அரசே, உம் விருப்பத்தின்படி இப்போதே வாரும், அவனை நாங்களே அரசிடம் ஒப்படைக்கிறோம்.
இப்போ 2 காட்சியை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து கேபா நகரத்து மக்கள் தாவீது கால் அனுப்பி பிலிஸ்தீனை தாக்குறார்கள், உதவ வாருங்கள் என்று கேட்டார்கள். அவர் அங்கே இருக்கும்போது என்ன சொன்னாங்க, அரசன் வரான், அவனை ஒப்படைப்பாரா, அரசனிடம் என்னை ஒப்படைப்பாரா என்று தாவீது கேட்டபொழுது அவர்கள் உன்னை அரசனிடம் ஒப்படைப்பார்கள் என்று ஆண்டுடைய குரல் கேட்கிறது. அந்த இடத்துக்கு போகிறார். இந்த இடத்துலையும் தாவீதனுடைய செல்வாக்கும் தாவீதனுடைய நற்பெயரும் பெருகி வருகின்ற அதே வேளையில் சவுல் பற்றிய அச்சமும் அச்சுறுத்தலும் மக்கள் மத்தியிலே வெகுவாக பரவி வந்ததையும் இது சுட்டி காட்டுகிறது. இப்போ வந்து சீபு நகரத்து மக்கள் வந்து கேபாக்கு வந்து தங்கியிருக்கிறான், வாங்க நாங்கள் ஒன்று ஒப்படைப்போம் என்பதனால் ஒரு தாவீது மக்களுடைய எதிர்ப்பினால் இல்லை, ஒருவேளை இந்த அரண்சுக நகரில் தாவீது இருக்கிறதுனால நகரத்தை தாக்கி அழிச்சிருவாரோ என்று அவருக்கு அச்சப்பட்டு வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க வந்தீங்கன்னா நாங்களே அவருடைய உங்களிடம் ஒப்படைப்போம்னு சொல்றாங்க. அப்ப 21 வசனத்தை பாருங்களேன், ரொம்ப அழகான செய்தி. நீங்கள் என் மீது இரக்கம் காட்டியதால் ஆண்டவருடைய ஆசி பெறுவீர்களாக. நீங்கள் போய் அவன் நடமாடுகிற இடம் எதுவென்றும் அவனை யார் யார் பார்த்தார்கள் என்றும் இன்னும் நன்றாக ஆய்ந்து அறியுங்கள், ஏனெனில் அவன் மிகுந்த சூழ்ச்சி மிகுந்தும் எனக்கு தெரிய வந்தது என்று சொல்றார். தாவீதை பல மனிதர்கள் உற்று பார்த்தார்கள், பாடம் கற்றார்கள். மெராபு பார்த்தார், முதல் மனைவி. இரண்டாவது மீகால் பார்த்தார், யோனத்தான் பார்த்தார், சாமுவேல் அவரை பார்த்தார். அதே போலவே அகிமெலேக் என்கின்ற இறை மனிதரும் அவரை பார்த்தார். ஆனால் சவுல் பார்க்கிற பார்வை மிகவும் முற்றிலும் மாறுபட்ட பார்வை. அவன் சூழ்ச்சி மிகுந்தவன், அவன் தந்திரக்காரன், நம்மை ஏமாற்றுகிறவன், எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறவன், என் மகனை எனக்கு எதிராக தூண்டி விடுகிறவன், இதெல்லாம் பல்வேறு விதமான எதிர்மறை எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைக்கிறார். என்னால் எதிர்மறை எண்ணங்கள் அவருக்குள்ளாக இருந்தது. மற்ற அனைவரும் தாவீதை ஒரு மாதிரி பார்த்தாலும் இவர் பார்க்குற விதம் மாறுபட்ட பார்வையாக இருக்கிறது. அதனால் எவ்வளவு எண்ணடங்கா துன்பங்கள் தாவீதுக்கு இவருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் பார்க்குறாரு, இந்த பைபிளில் எங்கேயுமே தாவீது சூழ்ச்சி மிகுந்தவன் என்று சொல்லப்படவே இல்லை. ஆனால் அது சவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் மனதிற்குள்ளாக நஞ்சு கலந்திருக்கிறது, அவருடைய மனதிற்குள்ளாக அவரை பற்றிய முன்சார்பு என்ன இருக்கிறது, அவரை பற்றிய தவறான புரிதல் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அவன் ஒளிந்திருக்கும் எல்லா இடங்களையும் நீங்க பாருங்க, பார்த்து என்று சொல்லுங்க, நான் போய் அப்போது நான் உங்களோடு வருவேன், அவன் நாட்டில் இருந்தால், ரொம்ப அழகாக சொல்ல, நான் உங்களோடு வருவேன். இது புதிய ஏற்பாடு ஒரு காட்சியை குறித்து காட்டுதே, சொல்லுங்க பார்க்கலாம். 3 ஞானியர்கள் ஏரோது சொல்லுகிறான், நீங்க நயவஞ்சமான யோது சொல்ல, நீங்க போய் யூதாவின் அரசனாகிய மெசியா பிறந்திருக்கிற எங்கே என்று பாருங்கள், அவரை வணங்கி ஆராய்ச்சிட்டு வந்து என்ன சொல்லுங்க, நானும் சென்று அவரை ஆராதிப்பேன்னு சொல்லலாம். ஆராதிக்கவா போவான்? இல்லை, அவர் வேற இருக்க போவான். அந்த நயவஞ்சக எண்ணம் அதே ஒரு காட்சி இந்த இடத்துல பார்க்குறோம். நீங்கள் போங்க, இன்னும் அவன் எங்கே இருக்கிறான், எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறான், எந்த இடத்துல உட்காடுறான், எங்கே போகிறான், எங்கே பதுங்குறான், எங்கே தூங்குறான்னு கேட்டு சொல்லுங்கள், நான் வருவேன் சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு அழகத்தை சொல்கிறான், இவன் வந்து எங்கே இருக்கிறான் எதுக்குன்னு கண்டுபிடிக்காம இத்தனை தோத்தவன் சொல்கிறான். பல்லாயிரக்கணக்கான யூத மக்கள் இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வீர வசனம், சவடால் வாய் சவடால், அதான் அந்த வார்த்தை கடைசி வசனம் சொல்லுது, 1000 யூத மக்கள் வாழும் பகுதியிலும் அவனை தேடி கண்டுபிடிச்சிடுவேன். ரொம்ப அழகான ஒரு ஜோக்கு ஆசிரியர், அவன் எங்க போறான், எங்க வரான், எங்க படுக்கிறான், எங்க தூங்குறான்னு நீங்க உன்னிப்பா பாருங்க. அவன் சூழ்ச்சி இங்க இருப்பான், அங்க இருப்பான், அங்க இருப்பான், அங்க ஓடிடுவான், அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க, நான் வந்து 1000 பேர் தான் அவனை அழகா தூக்கிடுவேன். இதெல்லாம் அவன் சொல்லி முடிச்சுட்டான். எல்லாருக்கும் நாம் சாட்சி வெற்று வார்த்தையின் மனிதர்கள், பீப்புள் ஆஃப் வெயின் வேர்ட்ஸ், அதான் சொல்ல, 1000 யூதர்கள் வாழ்ந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சிடுவேன். நீங்க தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னதான், இப்போ சொன்னா நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. அப்ப எல்லாத்தையும் அவங்க செஞ்சிருவாங்க, இவர் போய் பிடிச்சிட்டு நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லுவார். அதான் ஒரு அழகான ஒரு காட்சி இடத்தில் வைக்கிறாரு. சவுலை பற்றிய ஒரு எதிர்மறை எண்ணத்தை நம் மனதிற்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர்ந்து வருகிறதை நாம் கண்டுகொள்கிறோம். அது நிறையவே வளர்ந்துச்சு சாமி, வளர்ந்துருச்சு. ஆசிரியர் அந்த இதை வந்து ஜெயிச்சிட்டார் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா 21 வாசிக்கிறேன், நீங்கள் என் மீது இரக்கம் காட்டியதால் ஆண்டவர் ஆசியை பெறுவீர்களாக சொல்றப்பவே நானே என் மனசுக்குள்ள அட பாவின்னு நினைச்சுக்கிட்டேன். இவன் போய் கடவுள் ஆசை கொடுக்குறானே, இவன் கடவுள் வந்து வேணான்னு சொல்லி தூக்கி போயிட்டு இருக்கிறவன் சொல்லிட்டு இப்படியாக அந்த சவுலை ஒரு எதிர்ப்புக்கு ஆசிரியர் கூட இருந்து கேட்டு இருக்கிற என்னையே எடுக்கிட்டாருன்னா ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆசிரியர் நம்மோடு உறவாடுகிறார், நம்மோடு உரையாடுகிறார், நம் உள்மனத்தின் எண்ணங்களை கட்டமைப்புகளை அவர் அமைச்சு வச்சு தாவீதுக்கு இடம் ஏற்பாடு செய்கிறார் என்பதை நம்ம மனதில் புரிந்து கொள்வோம். இந்த 23 அதிகாரத்தில் ஒரு காமெடி 23வது வசனம் நல்ல வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சவுல் தேடுறான் கிடைக்கல, யோனத்தான் ஜஸ்ட் லைக் தட் சும்மா போய் பார்த்துட்டு நண்பா நல்லா இருக்கிறேன் நலம் விசாரிச்சுட்டு திடப்படுத்திட்டு வராரு. இப்படியாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது, இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்படியாக சவுல் சுத்திட்டு இருக்காரு. ஆசிரியர் ஏற்கனவே வென்றுட்டாரு. ஏன்னா சவுலை பற்றி ஒரு தேவையில்லாத ஒரு நபர் என்கின்ற ஒரு எண்ணத்தை வாசிக்கிறவங்க மத்தியில் உருவாக்கிட்டாரு. உண்மையும் கூட
நல்லா இருந்தது. அந்த ஆசிரியருடைய அந்த எண்ணம் நம்ம மத்தியில் நம்மளோட ஆசிரியர் பயணிக்கிறாரு, ஆசிரியர் நாமளும் பயணிக்கிறாங்கிறத நல்ல ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டு இருக்குது சாமி. இதுக்கு அடுத்து இந்த இடத்துல 1000 பேர் மத்தியில் ஒன்றும் கண்டே பிடிக்கல, 1000 பேர் மத்தியில் நம்ம தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு கிடைச்சாங்களா, கிடைக்கலையா, கடவுள் எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிறது சில கேள்விகள் சாமி. இப்போ இந்த பகுதி 23ஆம் அதிகாரம் 14லேருந்து 21 ஒரு பகுதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு யூனிட்டை எடுத்துட்டோம்னாக்க 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். தாவீது பாலைநிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார். மலை நாடான சீபு பால்நில பகுதியில் தங்கியிருந்தவரை சவுல் ஒவ்வொரு நாளும் தேடியும் கடவுள் அவரிடம் ஒப்புவிக்கவில்லை. கடவுள் அவரிடம் ஒவ்வொரு நாளும் தேடுறாரு, ஒரு நாளும் ஒப்புவிக்கல. இப்போ 23ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆதலால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் குறித்து கொண்டு உறுதியான தகவல்களுடன் என்னிடம் திரும்பி வாருங்கள், அப்பொழுது நான் உங்களோடு செல்வேன். அவன் நாட்டில் இருந்தால் 10,000 யூத மக்கள் வாழும் பகுதியிலும் அவரை தேடி கண்டுபிடித்து விடுவேன் என்றார். இப்போ வந்து 24, 25 பகுதிகளில் இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக சொன்னீங்க. 23 வசனங்கள் வரைக்கும் இந்த சீபு மலைப்பகுதியில் வந்து தாவீது தங்கியிருக்கிறதையும் சவுல் அவரை தேடி போகிறதையும் நீங்கள் அவரை வந்து அங்கலமாக ஆராய்ச்சி பண்ணி எங்கே தங்குறாரு, எங்கே படுக்கிறாரு, எங்கே தூங்குறாரு, எங்கே போகிறாரு, எங்கே வரன்னு பார்த்துன்னு சொல்லுங்கள். நான் 1000 பேர்னோடு இருந்தாலும் அது பைபிள் சொல்லுது, 10,000 பேர் இருந்தாலும் அவரை தூக்கிடுவேன், தட்டி தூக்கிடுவேங்கிறாரு. லே அவன் நேராக கைக்கு அடுத்த ஆட்சியில் வரப்போகிறான், அடுத்த அதிகாரத்தில் ஒத்தையாக பார்க்க போகிறாங்க, அப்பயும் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி வருகிற அழகான ஒரு காட்சியை நாம் கொண்டாக ஆசை படம் பிடித்து கேட்குற 10,000 பேர் இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு இவர் சொல்கிற சாடல் வந்து வாய்ஸ் அவடாலாம் தெரியுது, வந்து மக்களுக்கு எளிதாக புரியுது. ஒரு விபிலியை நையாண்டி அந்த ஆசிரியர் இந்த இடத்துல வைக்கிறாரு. இப்போ நம்ம 24 முதல் 29 வார்த்தைகளை பார்த்து அந்த பகுதியை நம்ம முடிக்க போகிறோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சீபுக்கு புறப்பட்டு போகிறாங்க. சவுல் அவங்களை பின்தொடர்ந்து வராரு. அப்போ தாவீது சவுல் நம்மை தேடி வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு எசிமோனுக்கு தெற்கே அரபாவில் உள்ள பாவோன் என்கின்ற அந்த மலைப்பகுதிக்குள்ளே போகிறாரு. பாறை இடுக்களுக்குள்ளே அவர் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த பகுதி கடந்து போகிறாரு. ஒரு மலை பாறை இடுக்கு, இந்த பகுதி பாருங்க, இந்த பகுதியில் இவர் பாருங்க, அந்த பகுதியில் இது எதிரும் பதிலுமா இருக்காங்க. அவர் அப்படி வந்தாலும் சரி, இவர் இப்படி வந்தாலும் சரி, ஒருத்தர் பார்ப்பாங்க. ஒருத்தர் ரத்த சேதம், ஒருத்தர் உயிர் பலி, ஒருத்தருக்கு நேருக்கு நேர் போதுக்கிற ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டம்.